அம்மா ஹாய் செல்லம்ஸ், வாங்க இன்னைக்கு என்ன ஸ்பெஷல்னு பார்க்கலாமா? பார்க்கலாமே வாங்க. வர்ஷா குட்டி சூப்பரா சமைச்சு வச்சிருக்காங்க, வாங்க பார்க்கலாமே. கிருத்திகை சாப்பாடு ஸ்பெஷல். அப்பளம் வறுத்து வச்சிருக்காங்க. கொஞ்சம் நிறையன்றதால அந்த பாத்திரத்துல பிடிக்கலையா, அதனால கவர்ல போட்டு வச்சிருக்காங்க. இப்ப காலி பண்றோம். அதுக்கப்புறம் சுட சுட சோறு. ஓகே. கொஞ்சம் அவரைக்காய் பொரியல். அவுட் ஆஃப் ஃபோக்கஸ் ஆகாதடா. அவரைக்காய் பொரியல். பூஜா குட்டிக்கு பிடிச்ச பப்பு பூவா பப்பு. அதுக்கப்புறம் பாருங்க நெய் அப்படியே மொத்தமா காய்ச்சி வச்சுட்டாங்க பட்டுக்குட்டி. ரசம், தக்காளி ரசம், சாம்பார் வந்து முருங்கைக்காய், கேரட், கத்திரிக்காய் போட்டு சூப்பரா ஒரு சாம்பார் வச்சுட்டாங்க. நானா தான் இது ஃபுல்லா வளாய் வச்சிருப்பேன். அது நீ. வர்ஷா குட்டி பாரு பாயசம், பால் பாயசம் பண்ணிருக்காங்க. சூப்பர். வடை செஞ்சிருக்காங்க. குழந்தைக்கு வடை தான் தட்ட வரலடாமா. பரவாயில்ல, எது செஞ்சாலும் வடை தான் சூப்பரா இருக்கும். அதுக்கப்புறம் இதுதான் மெயின் பாருங்க, உருளைக்கிழங்கு பட்டாணி பொரியல். இதுதான் செம்மையா இருக்கும். சாம்பாருக்கு, ரசத்துக்கு, எல்லாத்துக்குமே செட் ஆகும். இதுதான் நம்ம வீட்டு ஸ்பெஷல் இன்னைக்கு. வருஷா குட்டி வேற லெவல்ல சமைச்சிட்டாங்க. பிரம்மண மாதிரி சாப்பிட போறோம். இன்னைக்கு ஒரு புடி. அப்பா கூட பர்மிஷன்ல வந்துட்டாரு, ஒரு 2 hours பர்மிஷன்ல. அதனால குழந்தை வந்து கடகடன்னு சமைச்சு வச்சிருக்கு. எங்க வீட்டுல 1க்கு 2 பெண் குழந்தைகள் இருக்காங்க. 2 பேருமே சூப்பரா சமைப்பாங்க. அங்க வை சங்க வை. அம்மா வந்து இத ஒரு நாளைக்கு 30 முறை கூட பெருமையா சொல்றேன். ஏன்னா அவ்வளவு சந்தோஷமா இருக்குது. இப்பதான் எல்லா வேலையும் முடிச்சுட்டு வந்த உடனே சாப்பாடு கிடைக்குதுல, எவ்வளவு அது ஒரு பெரிய விஷயம். எல்லாரும் சொல்லுவாங்க, உங்களுக்கு வந்து பிளஸிங் சைல்டு உங்களுக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. அது நிறைய தினந்தோறும் அனுபவிக்கிறேன். எனக்கு தான் தெரியும் அது எவ்வளவு சந்தோஷமா இருக்குன்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் உங்க வீட்டுல கிருத்திகை ஸ்பெஷல் என்ன மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. நம்மளோட இயற்கை சந்தை பொருட்கள் தேவைப்படுறவங்க வாட்ஸ்அப்க்கு ஒரு ஹாய் மெசேஜ் அனுப்புங்க, நான் டீடைல் சென்ட் பண்றேன். நேற்றுக்கு கூட ஒரு சல்ல என்கிட்ட கோச்சிக்கிட்டாங்க, போங்க நீங்க ரிப்ளையே பண்ண மாட்டீங்க, போனே எடுக்க மாட்டீங்கன்ட்டு. நான் ஆல்ரெடி அவங்களுக்கு ரிப்ளை பண்ணிட்டேன். அவங்களுக்கு முழுசா அந்த மெசேஜை படிக்க கூட நேரம் இல்ல, ஆனா என்கிட்ட கோவப்படுறாங்க. சரி பரவாயில்ல. ஆனா ஒரு சிலர் அழகா அனுப்பினோம்னா அழகா மெசேஜ ஃபுல்லா படிச்சுட்டு அவங்க பணமும் அனுப்பிட்டு அந்த மெசேஜ் ஷேர் கொடுத்துறாங்க. அட்ரஸ் டீடைல், போன் நம்பர், பின்கோடு எல்லாம் அழகா அனுப்பி விட்டுட்டு இது பண்றாங்க. அதனால நீங்க முழுசா படிங்க. நாங்க உங்களுக்கு ரிப்ளை அனுப்புறோம் பாத்தீங்களா, அந்த மெசேஜ் படிங்க. கடைசியா எல்லாமே சொல்லியிருக்கோம். நீங்க அமௌண்ட் எப்படி பே பண்ணணும், எந்த நம்பருக்கு பே பண்ணணும், எந்த நம்பருக்கு வந்து அட்ரஸ் டீடைல் எல்லாம் அனுப்பணும், எல்லாமே அழகா சொல்லியிருக்கோம். சோ ஒரு டைம் வந்து ஹாய் மெசேஜ் போட்டீங்களா, நாங்க ரிப்ளை பண்றோமா, அதை படிச்சு பாருங்க சரிங்களா. அதுல எல்லா தகவலும் இருக்கு. அதுக்கப்புறம் செல்லம், ஸ்ப்ரெட் பாசிட்டிவிட்டி, லவ் யூ ஆல். இன்னைக்கு திருமண நாள், பிறந்த நாள் கொண்டாடும் அனைவருக்கும் எங்கள் மனமார்ந்த நல்வாழ்த்துக்கள் செல்லங்களா. வாழ்க வளத்துடன், எப்போதும் சந்தோஷமா இருங்க. பாய் பாய். வாழ்க வளத்துடன்.